العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الموت نصيحة الساقين. صدق الله العلي العظيم صدق رسوله النبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பலதரம். அதில் எல்லா விதமான மனிதர்களும் உள்ளடங்குவார்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள் என்று எல்லோரும் உள்ளடங்குவார்கள். ஆனால் அந்த மனிதனிடத்தில் நாம் பேச்சு கொடுக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுவார்கள். அந்த மனிதர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுவார்கள். அந்த விஷயம்தான் மரணம். யாராக இருந்தாலும் சரி அந்த மரணத்தை மறுப்பதில்லை. நிச்சயம் ஒரு நாள் எனக்கு மரணம் வரும், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாக வேண்டிய நேரம் வரும். நான் மாட மாளிகையில் இருந்தாலும் சரி, நான் குடிசைக்குள் ஒன்றி வாழ்ந்திருந்தாலும் சரி, அல்லது நான் கப்பலிலே இருந்தாலும் சரி, விமானத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு நிர்ணயித்த மரணம் என்னை வந்தடைந்தே தீரும். இது எந்த மனிதரும் மறுப்பதில்லை, மறக்கிறதும் இல்லை. மறந்து வேணா வாழறோம், ஆனால் மறுப்பதில்லை. நிச்சயமாக எனக்கு மரணம் கிடையாது, நிச்சயமாக எனக்கு மரணம் கிடையாது என்று எந்த மனிதரும் மறுப்பதில்லை. எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள், நாமளும் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை என்பது மரணத்திற்கு பின்புதான் உருவாகிறது என்பதில் நாம் என்ன செய்கிறோம்? உறுதியாக இருக்கிறோம். முஃமின்களுடைய உண்மையான வாழ்க்கை என்பது அந்த மனிதர் மரணித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொன்னா? அத்துன்யா லஐபுன், இந்த உலகம் என்பது ஒரு விளையாட்டு தலம், இந்த உலகம் விளையாடக்கூடிய ஒரு இடம். இந்த உலகம் என்பது நாம் வாழக்கூடிய இடம் அல்ல. இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டதே ஒரு தேர்வுக்காக வேண்டி. இதில் பாஸ் ஆகுறோமா ஃபெயில் ஆகுறோமா அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அழகா சொல்லுவான், குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், எல்லா மனிதர்களும் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இப்படி சொல்லல எல்லா மனிதர்களுக்கும் மௌத் வந்தே ஆகும், எல்லா மனிதரும் மௌத்தாக போவாங்கன்னு அப்படி சொல்லல. குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், மனிதன் மரணத்தை சுவைத்தே தீருவான்ங்கிறான். அப்போ நம்ம விளங்கணும், மரணம் வந்து அடையுங்கிறது வேற. அடையும்னா அது காமன், எல்லாத்துக்கும் வர மாதிரி. அந்த இடத்துல அல்லாஹ் சுவைங்கிறத ஏன் போடணும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த மரணம் அந்த மனிதனுடைய அடுத்த வாழ்க்கைக்கு அது ஒரு ஆரம்பம். அந்த மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நல்ல அமல்களை செய்து உலகத்தில் அல்லாஹ் எந்த விஷயங்கள் எல்லாம் கட்டளையாக கொடுத்தானோ, பெருமானாருடைய வாழ்க்கை எதெல்லாம் வாழ வைத்து வாழ்ந்து காமித்தார்களோ அந்த வாழ்க்கையை அந்த மனிதன் வாழும் பொழுது அந்த மனிதனுடைய மரணம் வேறு மாதிரி. இல்லை, நான் போன போக்கில் தான் வாழுவேன், என்னுடைய சிந்தனைக்கு எது எட்டுகிறதோ, என்னுடைய கல்வில எது தோன்றுகிறதோ, என்னுடைய நாவிலிருந்து எந்த வார்த்தை வெளியாகிறதோ அதன் பிரகாரம் தான் நான் பேசுவேன், அந்த சிந்தனைக்கு ஒற்பதான் நான் வாழுவேன், என்னுடைய கல்வில எந்த அமல் வெளியாகிறதோ அதன் பிரகாரம் தான் நான் செய்வேன் அப்படின்னா அவருடைய மரணம் வேற மாதிரி இருக்கும். ஏன்? அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிச்சிட்டான், தாயிகத்துல் மௌத், சுவைத்தே தீருவார். நம்ம நல்லடியார்களுடைய வாழ்க்கையை, ரசூல்மார்களுடைய வாழ்க்கையை, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு இணங்க தங்களுடைய வாலிப பருவத்தை அமைத்து கொண்ட அந்த வலிமார்கள் நல்லவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், அவருடைய அந்த கடைசி நேரம் என்பது நாவில் ஏதோ சுவை இருப்பதை போன்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்தார்கள். எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னுடைய இரட்சகனை நான் எப்பொழுது பார்ப்பேன், என்னுடைய ரப்பை நான் எப்பொழுது அவனுடைய சந்திதானத்தில் சென்று பார்ப்பேன், நான் எப்பொழுது இந்த உலகத்தை பிரிந்து நாளை மறுமையிலே அல்லாஹ் ரசூலுடைய அந்த வாழ்க்கையில் அந்த சொர்க்கத்தில் நான் திளைத்திருப்பேன், அந்த இன்பத்தில் நான் மூழ்கி இருப்பேன் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் வாழ்க்கையை விளங்கினார்கள், இதுதான் வாழ்வு என்று புரிந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், அல் மௌத் நசிஹத்து சாக்கினா, மரணம் என்பது ஒரு மௌனமான ஒரு அறிவுரை. மரணம் என்பது ஒரு மௌனமான ஒரு அறிவுரை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்மோடு ஒன்றி உறவாடிய எத்தனையோ உறவினர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள், நம்மோடு தோளோடு தோள் நின்ற சக தோழர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள், நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் இப்படி எல்லோரும் நம்மை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மரணம் நமக்கு ஒரு விதமான அறிவுரை தருகிறது. மௌனமாக, தோழனே, நண்பனே, நீ இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போகக்கூடிய ஆள் கிடையாது.
இந்த உலகத்துல நீ நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. நிச்சயம் உன்னுடைய நண்பனுக்கு வந்த மரணம் உனக்கும் வரும், உன்னுடைய உற்றாருக்கு வந்த மரணம் உனக்கும் வரும். ஆக உன்னுடைய மரணத்துடைய வாழ்விற்கு நீ தயாராக இருந்துக்கோ. மரணம் இதை என்ன செய்து மறைமுகமாக மௌனமாக நமக்கு அறிவுரை செய்து கொண்டே இருக்கு. நல்ல பலசாலியா இருந்த எத்தனையோ நபர்கள் இறந்து போனாங்க. நோஞ்சானா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ அரசர்கள் இறந்து போனாங்க. அப்போ மரணம்ங்கிறது எல்லோருக்கும் நிச்சயம் ஒரு நாள் வரும். அந்த மரணத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல என்ன தயாரிப்பு செய்கின்றோமோ அந்த தயாரிப்பை போல் நம்முடைய அந்த மரணத்துடைய அந்த ரூஹ் பிரியக்கூடிய நேரத்திலே அந்த இன்பம் கிடைக்கும். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா தாயிக்கத்துல் மௌத், அவங்க அந்த மரணத்தை சுவைத்தே தீருவாங்க. நபிமார்களுடைய மரணங்கள், சஹாபாக்களுடைய மரணங்களை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அக்பர். அவங்க அந்த மரண நேரத்தில் கூட என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறுகளை நம்ம புரட்டி பார்க்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் மரணத்துடைய நேரத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஏன்? அவங்க வாழக்கூடிய அந்த வாலிப பருவத்தில் எல்லாமே சரியா இருந்துச்சு. அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்விற்கு என்ன கட்டளைகளை செய்ய வேண்டும், அல்லாஹுடைய அந்த தொழுகை நிலைநாட்ட வேண்டும், தௌஹீதுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், பெருமானாருடைய சுன்னத்து பெருமானாருடைய சீரத்து தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், சஹாபாக்கள் எந்த விஷயத்திற்காக தியாகம் செய்தார்களோ அந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த வாழ்க்கையை எல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க வாலிப பருவத்தில். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிப பருவத்துல அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு அடியார் சஜ்தா செய்யக்கூடிய சஜ்தா ஒரு முதியவர் 1000 சஜ்தா செய்வதை காட்டிலும் சிறந்தது. தள்ளாத வயதுல ஒரு முதியவர் மூட்டு வலியில நின்று 1000 சஜ்தா செய்வது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமா? நல்லா யோசிங்க. அர்க்கான்களை சரியாக பூர்த்தி செய்து அந்த மனிதர் தன்னுடைய நெற்றியை பூமியில் வைக்கக்கூடிய அந்த 1000 சஜ்தாவை காட்டிலும் ஒரு திடகாத்திரமான வாலிபர், அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். நல்ல ஒரு ஜாம்பவான். என்னால எல்லாமே முடியும், என்னால் 10 கிலோவும் தூக்க முடியும், நான் முயற்சி செய்தால் 100 கிலோவும் தூக்க முடியும், நான் இன்னும் பயிற்சி செய்தால் 150 கிலோவும் தூக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு திடகாத்திரமான ஜாம்பவான் ஒரு வாலிபன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல ஒரே ஒரு சஜ்தா செய்வது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. அல்லாஹ் அவ்வளவு நேசம் கொள்றான் அந்த ஒரு சஜ்தாவை. அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகின்றான் மலக்குமார்களுக்கு மத்தியில, என்னுடைய அடியார் அவனுக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட வேலைகளிலே எனக்காக நேரம் ஒதுக்கி என்னுடைய சன்னிதானத்தில் எனக்காக வேண்டி ஒரு சஜ்தா செய்கின்றானே, இந்த சஜ்தா என்பது எனக்கு அலாதியான விருப்பம் என்கிறான். பரிபூர்ணமான சந்தோஷம் இந்த சஜ்தாவில். எப்போ? இது வாலிப பருவம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, யதார்த்தமான உண்மை என்று என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீனை பரப்புவதற்கு தோள் கொடுத்த தோழர்கள் எல்லாம் வாலிப பருவத்தில் இருந்தவர்கள் தான். இந்த தீனை பரப்புவதற்கு ஆக முக்கியமாக தங்களுடைய பல நேரங்களில் தங்களுடைய எல்லா சொத்துகளையும் செல்வங்களையும் செலவழித்த சஹாபாக்கள் வாலிப பருவத்தில் இருந்த சஹாபாக்கள் தான். நம்ம வரலாற்றை புரட்டி பார்க்கிறோம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய வாலிப பருவத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயங்களை சொல்லுகின்றார்களோ அத்துணை விஷயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையாக்கி கொண்டார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் சென்று ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு அலாதியான இன்பம் என்ன தெரியுமா? வாலிப பருவத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. தள்ளாத வயதில் தடிப்பிடித்து நடக்கக்கூடிய நேரத்தில் சொல்லல, இல்ல ஒண்ணுமே அறியாத அந்த சிறு வயதுல சொல்லல, எல்லாம் தெரிந்து எல்லா வலிமையும் இருந்த திடகாத்திரமான நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையில காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு இருட்டிலே கடுமையான இருட்டிலே மழை பொழிய கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எதிர் திசையில் எதிரிகள் யார் என்று தெரியாமல் பல ஆயுதங்களோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நான் நிராயுதபாணியாக நிற்கிறேன். எனக்கு என்னிடத்தில் எந்த விதமான ஆயுதமும் கிடையாது, நான் நிராயுதபாணியாக நிற்கிறேன். எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எதிரிகளிடத்தில் ஆயுதம் இருக்கிறது, அவர்களிடத்தில் படைபலம் இருக்கிறது. நான் எங்கு நிற்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல நான் எனக்கு மனசுக்கு பிடித்த அழகான மனைவியோடு ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை விட இந்த யுத்தகலத்தில் நிற்கிற சந்தோஷம் தான் எனக்கு பெருசு. வாலிப பருவம். அல்லாஹ்வும் சொல்லுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலகத்தில் ஆக இன்பமான நேரம் என்பது கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடிய நேரம் தான். உலகத்தில் அலாதியான இன்பம் அந்த நேரத்துல தான். ஆனா அதையும் துச்சமாக கருதி மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் கொடுக்க நான் தயார். அது எப்படிப்பட்ட நேரத்துல? என்னிடத்தில் எந்த விதமான ஆயுதமும் கிடையாது, எதிரி படையினரிடத்தில் எல்லா விதமான ஆயுதமும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவங்க விளங்குனாங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, அல்லாஹ் என்னிடத்திலிருந்து இதை தான் விரும்புகிறான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இதை தான் கற்றுக் கொடுத்தார்கள், இதை தான் வாழ்ந்தும் காண்பித்தார்கள். வெறும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்க மட்டுமே கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் வாழ்க்கை எடுக்கலாம், உமர் ரலியல்லாஹு அவர் வாழ்க்கை எடுக்கலாம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு வாழ்க்கை எடுக்கலாம், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை எடுக்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்திற்கு நபி பெருமானாருடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக போக வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்நாட்களை எல்லாம் நபியோடு என்ன செய்தார்கள், பிரயாணம் செய்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இன்னைக்கு ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம், கிதாபுகளில் ஓதுறோம், மதரசாக்களில் ஓதக்கூடிய நேரத்தில் பக்கத்துக்கு பக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன? பெருமானாருடைய வாழ்க்கை நான் மட்டும் வாழ்ந்துடக்கூடாது. அவங்க நினைச்சிருந்தா அவங்களுக்கு தேவையான ஹதீஸை கற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த வேலைகளை வாலிப பருவத்தில் செய்திருக்கலாம்ல. நல்ல திருமணம் முடித்திருக்கலாம், அந்த நேரத்தில் வியாபாரம் செஞ்சிருக்கலாம், அந்த நேரத்தில் விவசாயம் செஞ்சிருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம். ஆனால் பெருமானாருடைய கவலை என்ன? இந்த இந்த நான் கொண்டு வந்த மார்க்கம் நாளைக்கு கியாமத்து நாளிலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர வேண்டும், அதற்காக வேண்டி நான் உழைக்க வேண்டும். அவங்க விளங்குனாங்க, செஞ்சாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாவும் எல்லா நேரங்களிலும் வாலிபர்களை முற்படுத்தியே பேசுகிறான். எந்த குர்ஆனுடைய ஆயத்திலும் ஷேக் முதியோரை பற்றி அல்லாஹ் பேசல. அல்லாஹ் முதியோரை பற்றி பேசல. கஹஃபுடைய அந்த சூறாவில் குகைவாசிகள் சொல்லி 3 வாலிபர்களை பற்றி அல்லாஹ் பேச, வாலிபர்களை அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ வாலிப பருவத்தில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு மத்தியிலும் பேசுகின்றான். ஏன்? வாலிபனுடைய அந்த ரத்தம் இருக்கு, ஒரு நௌஜவான் கிஹூன், அது அது கொதிக்கக்கூடிய ரத்தம். அதனால அந்த நேரத்தில் நம்ம நேரங்களை ஒதுக்கி காலங்களை ஒதுக்கி அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய ரசூலுக்காக வேண்டி அல்லாவுடைய ரசூல் எந்த விஷயங்களை கொண்டு வந்தார்களோ அதை செய்யும் பொழுது இம்மையில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் நாம் தப்பித்து விடலாம். நாளை மறுமையிலும் நாம் தப்பித்து விடலாம். நல்லா யோசிங்க, வாலிபர்களுக்கு உண்டான ஒரு கூட்டம் இருக்கு, 10 பேர் இருக்கிறோம், அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மீதி 9 பேரும் முன் வருவோம். என்னைக்காவது பின்வாங்கி இருப்போமா? மீதி 9 நபர்களும் முன் வருவோம். ஆனால் நாளை மறுமையிலே அந்த 9 நபர்களும் பின்வாங்கி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, நாளை மறுமையிலே உன்னுடைய சகோதரன் உன்னை பார்த்து விரண்டோடுவான். இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அக்ரம் முன்னாடி வருவார், இர்ஃபான் முன்னாடி வருவார். நாளைக்கு மறுமையில் யார் வருவா? அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. எப்படி ஓடுவார்? விரண்டோடுவார். தஃப்சீரை நம்ம பார்த்தோம்னு சொன்னா பின்னங்கால்கள் தன்னுடைய முதுகுல தலையில அடிக்கிற அளவுக்கு வேகமாக ஓடுவார். வ உம்மிஹி வ அபி, என்னுடைய தேவைக்காக வேண்டி, என்னுடைய படிப்புக்காக வேண்டி, நான் இந்த உலகத்திலே நல்ல முறையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசி வரை போராடி என்னுடைய தகப்பனார் எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னுடைய தேவைக்காக வேண்டி தம்முடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு எனக்காக வேண்டியே வாழ்ந்த என்னுடைய தகப்பனார், எனக்கு நான் போன் எடுக்கலன்னா துடிச்சு போற என்னுடைய தாய், என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்னுடைய மகனார் போன் எடுக்கலையே, போனவர் நல்லபடியா போய் சேர்ந்தாரான்னு தெரியலையே, அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சா, நல்லா சாப்பிட்டாரான்னு தெரியலையே அப்படின்னு ஏங்கி போற என்னுடைய தாய் விரண்டோடிடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரு? எனக்காக வேண்டி எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் முன் வந்த என்னுடைய தாய், என்னுடைய தகப்பனார் விரண்டோடுவாங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போறான். எல்லோரும் விரண்டு ஓடுவார்கள். அங்க நிராயுதபாணியாக நீ மட்டும்தான் நிற்ப. உனக்கு கரம் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலையும் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. வாலிப பருவத்துல நாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு கிடைத்த பெற்றோர்களுக்கு நம்ம இத்தாஅத் செஞ்சு அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னு சொன்னா நாளை மறுமையில நம்ம என்ன செய்யலாம்? நிம்மதியாக இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு பார்த்து, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, அலி உமரே, எனக்கு பின்னாடி ஒரு காலம் வரும், அந்த நேரத்துல மக்கா ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்கள்ல உவைஸ்னு ஒருத்தர் இருப்பார். யார்? உவைஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்லுங்க, உங்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்க, கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒரு காலம் வந்துச்சு, உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜிமார்களை அழைத்து யமன் தேசத்துக்காரங்களாம் எந்திரிச்சு நில்லுங்கிறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாத்தையும் முதல்ல எழுப்பி நிப்பாட்டுறாங்க. இதுல யமன் தேசத்துக்காரங்களை தவிர மற்றவங்களாம் உட்காருங்கிறாங்க. இப்போ யமன் தேசத்துக்காரங்க நிற்கிறாங்க. இப்போ சொல்றாங்க, இதுல கருணுடையவங்க மட்டும் நிற்க, மற்றவங்களாம் உட்காருங்கன்னு சொன்னவனே ஒரே ஒரு மனிதர் நிற்கிறாரு. என்ன உங்களுக்கு வயசு தெரியுமா? தெரியும், அவர் என்னுடைய சொந்தக்காரர் தான் சொன்னவனே. எங்க அவர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் பைத்தியக்காரர், அதனால நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்,
ஒட்டகம் கட்டி வைக்கக்கூடிய இடத்துல அவர் விட்டுட்டு வந்துட்டோன்னு சொன்னவொடனே அது உமர் அல்லா சொல்றாங்க, அவரல்ல பைத்தியம் நீதான் பைத்தியம்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அது அலி ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, போறாங்க, போய் பார்த்தா அவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. தொழுதுகிட்டு இருந்தவொடனே 2 பேர் பக்கத்துல வந்தோடனே தொழுகையை ஷார்ட்டா முடிக்கிறார். யாரோ நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, வந்து நிக்கிறாங்க. அதனால நம்ம தொழுகையை ஷார்ட்டா முடிப்போம். ஷார்ட்டா முடிச்சுட்டு என்ன செய்யறாரு, திரும்புறாரு. நீங்க யாருன்னு கேட்ட உடனே நீதான் உவைஸான்னு கேட்கிறாங்க. ஆமா நான் தான் உவைஸ் அப்படின்னு கேட்டேன். நீங்க எதுக்கு என்னெல்லாம் விசாரிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உவைஸ் அவங்க கிட்ட என்ன செய்யறாங்க, எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, எங்க 2 பேருக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க. சொன்ன உடனே நீங்க யாருன்னு கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இவர் தான் அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்ன உடனே இவங்க மாஃப் கேட்குறாங்க. நான் இதுக்கு பின்னாடி ஹஜ்ஜுக்கு வந்ததில்லை, என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் ஹஜ்ஜு, அதனால அமீருல் முஃமினீன் உங்களை எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல நீங்க எனக்காக வேண்டி துவா செய்யுங்க. அவங்களும் துவா செய்யறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உவைஸ் கரமேந்தி கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் மறுப்பதில்லை. உவைஸ் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், ஆனா ரசூலுல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான் வாழ்றாங்க, ஆனா ரசூலை பார்த்தது கிடையாது. உபரி விதமான ஏதாவது அதிகமான நஃபில் தொழுறாரு, தஸ்பீஹ் செய்யறாருன்னா கிடையாது. அதிகமாக ஹஜ் செய்யறாருன்னா அவருடைய வாழ்க்கையிலே இதுதான் முதல் ஹஜ். இல்ல வேற ஏதாவது நல்ல அமல்களை செய்யறாருன்னா ஒண்ணுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உவைஸ் கரமேந்தி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏன் மறுப்பதில்லை தெரியுமா? உவைஸ் எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் தன்னுடைய பெற்றோருக்கு இத்தாத் செய்கிறார். அவருடைய அம்மாவுக்கு என்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் உவைஸ் செஞ்சு தராரு. அதனால அல்லாஹ் உவைஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்தான் தெரியுமா? நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களும் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய நேரத்திலே உவைஸும் அந்த கூட்டத்திலே சொர்க்கத்திற்கு போவார். உவைஸும் அந்த கூட்டத்திலே சொர்க்கத்திற்கு போவார். போகக்கூடிய நேரத்திலே சொர்க்கத்துடைய பாதுகாவலர் என்ன செய்வார், உவைஸுடைய சட்டையை பிடித்து வாசலிலே நிப்பாட்டி விடுவார். உவைஸ் இல்லாம தகச்சு போய் நிற்பாங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறாங்க, நான் வாசல் வரைக்கும் வந்துட்டேன், என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டேன், என்னால் உள்ள போக முடியலன்னு சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு அறிவிப்பு வரும், உவைஸ் யாரையெல்லாம் கரம் காட்டுகிறாரோ அத்துணை நபர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். சுப்ஹானல்லாஹ். எந்த விதமான அதிகப்படியான அமல்கள் கிடையாது, ஹஜ்ஜு கிடையாது, எதுவுமே கிடையாது. வாலிப பருவத்தில் தன்னுடைய தாய்க்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தந்தார். வாலிப பருவத்தில் தன்னுடைய தாய்க்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை தேவைகளையும் செய்து தந்தார். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், உலகத்திலேயே உவைஸ் கரமேந்தி கேட்டால் அல்லாஹ் மறுப்பதில்லை. நாளை மறுமையிலே உவைஸ் கரம் காட்டி யாரையெல்லாம் அது அந்த கரத்திலே வருகிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வாய்ப்பை இந்த உம்மத்தினருக்கு ஏற்படுத்தி. அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, தாயின் காலடியில சொர்க்கம் இருக்கு, தந்தையுடைய பொருத்தத்துல தகப்பனுடைய பொருத்தத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. தந்தையுடைய விஷயத்தில் சந்தோஷப்பட்டாரானால் நாளை மறுமையில அல்லாஹ் உன்னை பார்க்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுகிறான். இந்த 2 விஷயம் போதாதா என்னுடைய நாளை மறுமையுடைய வாழ்நாளை நான் சரி செய்து கொள்வதற்கு? இந்த 2 விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுடைய தலைவர், மலக்குமார்களுக்கு தலைவர். ரமலானுடைய மாதத்துல ரமலானுடைய ஹதீஸ்ல வருது, மெம்பர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை ஆமீன் சொல்றாங்க. ஆமீன் ஆமீன் ஆமீன். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னைக்குமே இல்லாம மாற்றமான முறையில் இன்னைக்கு நீங்க ஆமீன் சொன்னீங்க. என்னைக்குமே இல்லாம மாற்றமான முறையில் இருந்துச்சு. நல்ல விஷயங்களை சேகரிப்பதில், நல்ல விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதில் அதீத ஆர்வம் உடையவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். என்ன விஷயமாக இருந்தாலும் சரி இது நல்லதா தான் இருக்குங்கிறதுல அவங்க என்ன செஞ்சாங்க, முன் வந்து ரசூல்லாட்ட கேட்டுக்கிட்டாங்க. அந்த வாலிப சஹாபாக்கள் இப்போ கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 ஆமீனுக்கு விளக்கம் தரலாமா? அதுல ஒரே ஒரு ஆமீன் மட்டும் சொல்றேன். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவங்க 3 விதமான துஆக்களை செஞ்சாங்க. யாரு? வானவர் கோமான். அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன். ஆமீன் சொன்னவர் யாரு? நபிமார்களின் தலைவர். இம்மை மறுமை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், உலகத்தில் அனுப்பப்பட்ட பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஹஜ்ரத் பெருமானார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் ஹஜ்ரத் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஆமீன் சொன்னாங்க. என்னன்னா, யார் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் பெற்றோர்களில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ பெற்றுக்கொண்டு அவர் தான் ஒதுங்கும் இடம் சொர்க்கமாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவர் நாசமாக, தான் ஒதுங்கும் இடத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவர் நாசமாக. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்து நம்மளுடைய ஒதுங்கும் இடமாக சொர்க்கத்தை ஆக்கிக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சின்ன சின்ன விஷயம்
பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது மான மாளிகளை கட்டி அவர்களை உச்சத்தில் வைப்பதல்ல, பல பதவிகளை கொண்டு வந்து அவர்களை கண்ணியப்படுத்துவதல்ல. நான் இந்த ஊரினுடைய எம்எல்ஏ, இவர்தான் என்னுடைய பெற்றோர், அப்படி கண்ணியப்படுத்துவதல்ல. அவர்கள் சொல்லக்கூடிய சின்ன விஷயங்கள் என்ன சொல்லிடுவாங்க பெற்றோர்கள்? தண்ணீர் பந்தல் இருக்கிற மலையை கொண்டு வந்து வாலிகண்டபுரம் பள்ளிவாசல் பக்கத்தில் வைன்னு சொல்லிட போறாங்களா? இல்ல ஓடிக்கொண்டிருக்க ஆறுல என்ன செய்யுங்க, ஒரு கால்வாயை வெட்டி அந்த ஆத்த பள்ளிவாசல் பக்கத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லிட போறாங்களா? அவர்கள் தள்ளாடக்கூடிய வயதிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகள், அவ்வளவுதான். அதுதான் வாலிப பருவத்தில் செய்யும் பொழுது அல்லாஹ் அதை அல்லாதியாக பார்க்கிறான். அதற்கு தான் அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகள். அவர்களுக்கு உண்டான தேவைகளை சரி செய்வது, அவர்களுக்கு உண்டான என்ன தேவையா இருக்க போது, அவங்க குளிர்காலமா இருக்கு உதாரணத்திற்கு, அவர்கள் குளிப்பதற்கோ அல்லது உது செய்வதற்கோ சுடு தண்ணியை ஏற்படுத்தி தருவது, அவர்கள் பேசக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய பேச்சை செவித்தாழ்ந்து கேட்பது. வயசாட்சி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர்களை மட்டம் தட்டாமல், என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் என்னை வளர்த்து ஆளாக்கி அதிலே இன்பம் கண்டவர்கள், அவர்கள் சொல்லிக்கிணங்க நான் நடக்க வேண்டும் என்று நடக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் உவைசுடைய துவாவை கபுல் செய்து கொண்டானோ அதே போன்று நான் நடந்தால், நான் கையேந்தினாலும் அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உவைசுக்கு இருந்த அல்லாஹ் தான் நமக்கும் இருக்கிறான். அதற்கு உவைசுக்கு இருந்த அல்லாஹ் தான் நமக்கும் இருக்கிறான். நமக்கு வேற அவருக்கு வேற கிடையாது. அவருடைய பெற்றோர்களுக்கு அவர் செய்த ஹிதமத் வேற, நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஹிதமத் வேறெல்லாம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்முடைய வாலிப பருவத்தில் நாம் கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் நம்முடைய வாலிப பருவத்தை எப்படி ஆக்குகிறான் என்று சொன்னால், அவன் நாடுகின்ற வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையை தருகிறான். அவன் அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துடும். அல்லாஹ் எதை விரும்புகிறான்? என்னுடைய அடியான் எல்லா நேரமும் என்னோடு ஒன்றி வாழ வேண்டும். ஹதீஸுல் குதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தராங்க, எப்போ அடியான் ஒரு விஷயங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கிறானோ அல்லாஹ் அந்த அடியானை நோக்கி ஒரு முலம் எடுத்து வைக்கிறான். ஒரு ஜான் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு முலம் எடுத்து வைக்கிறான். அடியான் அந்த அல்லாஹ்விடத்திலே நடந்து வரும் பொழுது அல்லாஹ் அந்த அடியான் இடத்திலே ஓடி வருகிறான். அடியான் அல்லாஹ்விடத்திலே ஓடி போகும் பொழுது அடியான் என்ன செய்கிறான்? அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மனிதனாகவே மாறிவிடுகிறான். அவன் கேட்கும் காதாக, அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் பேசும் நாவாக, அவன் செய்யும் கரங்களாக அல்லாஹ் மாறிவிடுகிறான். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, எப்போ நம்ம அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் இணங்க நம்மளுடைய வாலிப பருவத்தை அமைத்துக் கொள்கிறோமோ அப்போ முழுமையாக நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, ஹுகூக்குல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலும் நம்ம வலித்து வர மாட்டோம். நம்மளுடைய அடியார்கள் ஹுகூக்குல் இபாத், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆன்றோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்மளுடைய நண்பர்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களிலிருந்தும் நம்ம வலித்து வர மாட்டோம். இன்னைக்கு யதார்த்தமான விஷயங்கள் யாருக்குமே எதுவுமே சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கு, நம்மளோட சகமாக நடக்கக்கூடிய அந்த நண்பர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத யாருக்குமே சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட என் நண்பன் இருக்கான், நம்ம கொஞ்சம் விலகி போயிட்டோம், என்னுடைய பாதை மாறிடுது. இல்லை நான் நல்லோர்களோடு இல்லை, என்னுடைய பாதை மாறிடுது. எப்போ நம்ம ஒரே பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கிறோமோ அல்லாஹ் எப்படி அந்த பாதையை ஏற்படுத்தி தரானா, சொர்க்கத்துடைய பாதையாக ஏற்படுத்தி தருவான். ஏன்? நம்ம ஒன்றாக இணைந்தோம், பெருமானாருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டோம், பெருமானாருடைய சீரத்தை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்கு விருப்பமான வாழ்க்கையாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் அதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். என்னன்னு சொன்னா, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு கூட்டத்தை கொண்டு வந்தான். மந்திரவாதிகளுடைய கூட்டத்தை கொண்டு வந்தான். ஏறத்தாழ 20 நபர்கள். இந்த மறுபகுதியில் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் மட்டும்தான் நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் அல்லாஹ் நாடி இருந்தா அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஃபிரௌனுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ நாடி இருந்தா ஃபிரௌனுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கலாம். ஃபிரௌனுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருந்தா, அவனுக்கு ஈமானுடைய வாழ்க்கையை கொடுத்துருந்தா இந்த முழு தேசமும் என்ன இருக்கும்? இஸ்லாத்திற்கு உட்பட்ட ஒரு தேசமாக உன்னை வணங்கக்கூடிய அடியார்கள் உள்ள ஒரு நாடாக மாறி இருக்குமே. அதற்கு மாற்றமா அந்த 70 நபர்களுக்கு நீ போய் என்ன செஞ்சுட்ட? ஹிதாயத்தை கொடுத்துட்டேன்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஓ மூசாவே, அந்த 70 நபர்களை நீங்க பார்த்தீங்களா? அந்த 70 நபர்களை நீங்க பார்த்தீங்களா? அந்த 70 நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு நீங்க தான் கண்ணுக்கு தெரிஞ்சீங்க. அவங்க உங்களை மாதிரியே பெரிய ட்ரெஸ் போட்டிருக்காங்க, உங்களை மாதிரியே இடுப்புல பெல்ட் கட்டியிருக்காங்க, உங்களை மாதிரியே கையில அத்தா வச்சிருக்காங்க, உங்களை மாதிரியே தலப்பாக கட்டியிருக்காங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூசாவை போன்று வர வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல.
ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஆடை அணிந்திருப்பார்கள், அவர்களை கேவலப்படுத்த வேண்டும், அவர்களை அங்கு நசுக்க வேண்டும் என்பதுதான் அந்த 70 நபர்களுடைய எண்ணமாக இருந்தது. அந்த 70 நபர்களும் அதை எண்ணத்தில் கொண்டுதான் வந்தார்கள். ஆனா அல்லாஹ் அழிக்க மனம் இல்லை அவங்க. ஏன் மூசாவே, உங்களை பார்த்தா அவரை பார்க்குற மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்தா அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம விளங்கணும், நான் வாலிபனாக வாழக்கூடிய நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நபியினுடைய சீரத்தும் வேணும், நபியினுடைய சூரத்தும் வேணும். பெருமானாருடைய வாழ்க்கையில் என்ன அஹ்லாக் இருந்ததோ அந்த அஹ்லாக் என்னிடத்தில் வேண்டும். பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் முறை இருந்ததோ நானும் அப்படி பெரியவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த வாழ்க்கை என்னிடத்தில் வேண்டும். சீரார்கள் மீது எப்படி அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த வாழ்க்கை என்னிடத்தில் வேண்டும். பெருமானாருடைய சூரத்தும் வேண்டும். பெருமானார் தாடி வைத்திருந்தார்கள், நானும் தாடி வைத்திருக்க வேண்டும். பெருமானார் எப்படி முடி வளர்த்தார்கள், நானும் அப்படி முடி வளர்க்க வேண்டும். பெருமானாருடைய ஆடை எப்படி இருந்தது, என்னுடைய ஆடையும் அப்படி இருக்க வேண்டும். பெருமானாருடைய நடை எப்படி இருந்தது, அந்த நடை என்னிடத்தில் வேண்டும். பெருமானாருடைய உடை, நீத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இந்த உலகத்துல நம்ம நிம்மதியாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் எல்லா விதமான நலவுகளை பெற வேண்டும் சொன்னால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெருமானாருடைய வாழ்க்கை என்று வந்தா நம்ம பார்க்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையோ நம்ம ரோல் மாடல் ஆக்கிட்டு இருக்கோம். யாருடைய வாழ்க்கையோ லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, பெருமானார் தான் இந்த உம்மத்தினருக்கு முன்மாதிரி. இன்னைக்கு என்னுடைய முன்மாதிரி யாருங்கிறத நம்மளே முஹாசபா கேள்வி கணக்கு கேட்டுக்கணும். நான் உண்மையிலுமே தாடி வச்சிருக்கேன், இது யாரை பார்த்து நான் வச்சிருக்கேன்? என்னுடைய ஆடை இப்படி இருக்கு, வாலிப பருவத்தில் நான் என்னை இப்படி அலங்காரம் செஞ்சுக்கிறேன், அப்போ யாரை பார்த்து நான் செஞ்சுக்கிறேன்? என்னுடைய பேச்சு இப்படி இருக்கு, என்னுடைய நடை இப்படி இருக்கு, நான் யாரை பார்த்து என்னுடைய பேச்சையும் நடையும் உண்டாக்கி கொண்டேன்? யோசி. அதை நம்ம சரி செஞ்சுட்டோம், நம்ம வாலிப பருவம் சரியாயிருச்சு. அல்லாஹ் அக்பர். தள்ளாட வயதிலே நாம் செய்ய முடியாதாமல், உதாரணத்துக்கு வாலிப பருவத்தில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அவ்வளவு வக்துல இமாமுக்கு பின்னாடி நின்று முதல் தக்பீரை நம்ம தொழுதுருப்போம். வயசாயிருச்சு, நம்மளால தொழுக முடியலன்னா அல்லாஹ் என்ன செய்வான், நீ வாலிப பருவத்தில் தொழுதல்ல, நீ டபுள் போனஸ் இது தொழுதுட்ட, வயசாயிருச்சு தொழுகிற, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு உண்டான நன்மைகளை நம்ம கொடுத்துருவோம். ஆனால் ஒரு ரக்காத் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் பின்னாடி வந்த. ஆனால் வாலிப பருவத்தில் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாவே நீ முன்வைத்தல, அதனால நான் என்ன செய்கிறேன், இப்போவும் உனக்கு அந்த அவ்வல் வக்தில் நீ தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மையை தர, டபுள் போனஸ். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கையை நம்ம சரி செய்யணும். அந்த நேரத்திலும் அலாதியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம முடிவெடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே மவுத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ, அல்லாஹ் எப்படி அந்த வாழ்க்கையை பிரியப்பட்டாரோ அப்படி வாழும். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த வாழ்க்கையை வாழ வச்ச எல்லா உம்மத்தினரையும் சமுதாயத்தினையும் கபூல் செஞ்சான். அதை போல அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளே கபூல் செய்வான். ஹபீப் அல்லாவுக்கு மிக பிரியமானவர். இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாயிடுச்சு, நானும் அல்லாவுடைய ஹபீபுக்கு ஒன்றிய வாழ்க்கை வாழ்ந்தேன். எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தன்னையும் தன்னுடைய ரசூலையும் இணைத்துக் கொள்கிறார்களோ அங்க அல்லாஹ் நல்லடியார்களையும் இணைத்துக் கொள்கிறான். உலில் அம்ரி மின்கும், நல்ல விஷயமுடையவர்களுடைய சொல்லையும் கேளுங்கிறான். நம்ம கேட்டு நடந்தோம், அந்த உலில் அம்ரி மின்கும்ல நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்மளும் ஆஜராகும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவனாக அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. நாம் செய்யக்கூடிய செய்கைகள் எல்லோரும் ரசூலுடைய செய்கையாக, சஹாபாக்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்ற ஆயத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ஆயத்திற்குண்டானவர்களாக வல்லோன் நல்லா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. இந்த அமிர்தலை பரிபூர்ணமாக கபூல் செய்து இனி வரக்கூடிய காலங்களில் நாம் 4 நபர்களை நம்மால் முடிந்த அளவுக்கு எல்லோரையும் அழைத்து வரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.